அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சாய் அபியங்கரனுடைய முதல் தியேட்டரிக்கல் படமா சூர்யா அவர்களின் கருப்பு. ஆனா இசை ரீதியா வந்துட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது. நல்லா இல்லைங்கிற மாதிரியே வெளிப்படையா சொல்றாங்க. உண்மையிலே நல்லதா இல்லையா? இல்லை, எனக்கு தோன்றிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சாய் அபியங்கருக்கு வந்து ஒரு பக்கம் பயங்கரமான பில்டப்பு, இன்னொரு பக்கம் அவருக்காக வந்து லாபிங் பண்ணுகிற கூட்டம், இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் கருப்பு படத்தில் அவருடைய பாடல் வெளியாகிருக்கு. எனக்கு சட்டுன்னு கேட்கும்போது நான் ஜெயிலர் பாட்டை கேட்குற மாதிரியான ஃபீலிங் தான் எனக்கு வந்தது. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ சாய் அபியங்கரும் பார்த்திங்கன்னா இன்றைய இளம் இசையமைப்பாளர் எப்படி இந்த காதுகளை காயப்படுத்துகிற இசையை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒருத்தராக தான் இவர் இருப்பாராங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டதை தவிர்க்க முடியல. ஏன்னா எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கணும் அப்படின்னா, இதுவரை நாம் கேட்ட இசையிலிருந்து மாறுபட்ட ஒரு இசையை கொடுக்கும்போது தான் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கே வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு ரகுமானை நம்ம எடுத்துக்கலாம். இளையராஜாவுடைய பாடல்கள் கோலோச்சிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் சுரோஜாங்கிற படத்தின் மூலமாக ரஹ்மான் அறிமுகம் ஆகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு பாடல் தான் வெளியில் வந்தது. அது வந்து என்ன படம், யார் நடித்த படம், யார் டைரக்டரு, யார் இசையமைப்பாளர், எதுவுமே தெரியாத ஒருத்தன் அப்படி கேட்கும்போது சட்டுன்னு நின்று கேட்பான், அடடா சூப்பராக இருக்குது, இது என்ன படம் அப்படின்ட்டு கேட்க வைத்தது அந்த பாடல். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு தனித்தன்மையோடு யார் முதல் படத்தில் இசையை கொடுக்குறாங்களோ அவர்களால் தான் அந்த மாதிரியான ஒரு உச்சத்தை அடைய முடியும். அது வந்து சாய் அபியங்கருடைய இசையில் வந்து மிஸ் ஆனதா எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ லாபி அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு சமூகம் சார்ந்த ஒரு லாபி இன்றளவும் இருக்குதா? ஏன்னா இப்போ இதுலேயே வந்துட்டு ஒரு தேட்டரில் போய் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு கொண்டாடும் போது ஷர்ட் லைட்டாக விலகுது, அவருக்கு வந்துட்டு என்னமோ ஒன்று உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை பார்த்துட்டு வந்துட்டு பார்த்தீங்களா இதனால தான் இவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்காருன்ற மாதிரியான ஒரு ஜாதிய குறியீடே வைக்கிறாங்களே. இல்லை, நிச்சயமா அது உண்டு, அதில் இல்லையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா சினிமா துறையில் மட்டும் இல்லை, நீதித்துறையிலும் கூட இந்த சாதியினுடைய ஆதிக்கம் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சினிமாவில் வெளிப்படையாக இல்லை என்றாலும் மறைமுகமாக இருக்குது, அதை வந்து நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, சித்தார்த்துன்னு ஒரு நடிகர், நீங்கள் அவரை சட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோவுக்கான மெட்டீரியலாக அவர் நமக்கு வந்து தெரிய மாட்டார் முதல் தோற்றத்தில். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா சங்கர் படத்திலேயே ஹீரோவானார் அவர். அதுக்கப்புறம் மணிரத்னத்துக்கிட்ட அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். இதனுடைய பின்னணியில் யார் இருந்தா அப்படின்னா சுஜாதான்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ சுஜாதா ஏன் இவரை சிபாரிசு பண்ணார், சுஜாதா ஏன் இவரை ஒரு ஹீரோவாக சிபாரிசு பண்ணார் அப்படின்னா, அதுக்கு பின்னால் வந்து நிச்சயமாக ஒரு சாதிய பாசம் இருப்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணிரத்னம் 5 ஸ்டார்னு ஒரு படம் தயாரிக்கிறாரு. ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்னான்னு ஒரு நடிகர் அறிமுகமாகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒருத்தர். அவரை யார் சிபாரிசு பண்ணா அப்படின்னா சுஜாதா தான் சிபாரிசு பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல இடங்களில் சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு கருப்பு படத்தின் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி சாய் அபியங்கரையே அந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக போட்டார் அப்படின்னா, அதுக்கு பின்னால் இவருடைய திறமை மீதான நம்பிக்கையை தாண்டி இந்த சாதிய பாசம் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து வெளிப்படையாக இல்லை அப்படின்னாலும் ஒரு அண்டர் கரண்ட்டாக அதுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்குது. அதை வந்து நம்ம இல்லைன்னு அப்படி ஒரு பூசி மெழுகியெல்லாம் பேச முடியாது. இந்த கேள்வியை ஏன் வருதுன்னா சார், இப்போ சாம் சிஎஸ் மாதிரியான இசையமைப்பாளர்கள் சமீப காலமாக நிறைய வந்துட்டு யூடியூப்ல புலம்புற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு வருது. இசையமைப்பாளர் சக்ஸஸை கொடுத்துருக்கு, ஆனால் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு பெருசாக வாய்ப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் ஒரு புலம்பிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் முதல் படம் வராத ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 7-8 படம், அதுவும் ஸ்டார்ஸோட படம். இது எப்படி நடக்குதுங்கிறது தான். இல்லை, சாம் சிஎஸுடைய புலம்பலில் வந்து நியாயம் இருப்பதா எனக்கு தோணலை. ரொம்ப நம்ம வெளிப்படையாக பேசுவோமே, இசைத்துறை முக்கியமாக இந்த திரை இசையில் கோலோச்சுகிறது வந்து 2 இனம் தான். ஒன்று கேரளாவை சேர்ந்தவர்கள், இன்னொன்று பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவங்க 2 பேரை தாண்டி இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் அல்லது இன்னொரு மதத்தை சேர்ந்தவரெல்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ ஏஆர் ரஹ்மான் வரலையா அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப விதிவிலக்கான விஷயங்கள் தான். நீங்கள் இந்த ஒன்று அவங்க மலையாளியாக இருக்கணும் அல்லது பிராமணர்களாக இருக்கணும். இதை வந்து நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டாக தெரிபவர்கள் விஜய் டிவி போன்ற தொலைக்காட்சிகளில் வருகிற அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகளை இந்த முதல் சீசன்லேருந்தே நீங்கள் பார்த்துட்டு வரலாம்.
அங்கே யார் டாமினேட் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கலாம். யார் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, அந்த நடுவர்களாக உட்கார்ந்து இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறதுல இருக்கிற உண்மையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இதை எதுக்கு சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, இங்கே அந்த பிராமணர்களுக்கு எவ்வளவு சுலபமாக வாய்ப்பு கிடைக்கிறது அதே அளவுக்கு மலையாளிகளுக்கும் கிடைக்குது. சாம்சியஸுக்கும் அப்படி கிடைத்ததா தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாதது உங்கள் தப்பு தானே. எல்லாத்துக்கும் மேலே சாம்சியஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்லாம் கிடைச்சது இல்லை. என்ன அப்படி இருக்கும்போது அது ஏன் அவர் வந்து அதை பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை அவருடைய பிஆரில் எதுவும் பிரச்சனையா, இல்லை அவருடைய மேனேஜர் பிரச்சனையா, அல்லது அவரை ரீச் பண்ணுறதுல பிரச்சனையா, அல்லது அவர் அதிக சம்பளம் கேட்பது பிரச்சனையான்னு தெரியல. பட் ஏதோ ஒன்று, வாய்ப்பே கிடைக்காமல் எத்தனையோ பேர் இருக்கும்போது சாம்சியஸ் என்கிற ஒரு பெயர் தெரிகிற அளவுக்கு அவர் வளர்ந்ததே ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போ அப்படி அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் புலம்புறதை வந்து நம்ம எப்படி ஏற்க முடியும்? இப்போ தமிழ் சினிமாவுடைய இசை உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து, அது ராஜா சாராக இருக்கட்டும், ரஹ்மான் அவர்களாக இருக்கட்டும், வேற சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இங்கே இசை ரீதியாக ஆண்டுகிட்டு இருந்தாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அதை வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சமூகத்தில், குறிப்பாக பார்ப்பன சமுதாயத்துக்கு ஒரு ட்ரிகர் ஆகி தான் அதுக்கு அடுத்த கட்டமாக வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அனிருத்தனுடைய இசை சிறப்பாகவே இருக்குன்னா கூட, ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை அவர் கொடுக்கல அப்படின்னா கூட, பட் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பேக்கப் இவங்களை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருக்கும். அது அனிருத்தா இருக்கலாம், சாயா அபியங்கரா இருக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்காங்களோ. நிச்சயமா அது இருக்கத்தானே செய்யும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாடகர்கள் பாடகிகள் வந்து பெரும்பாலும் 90% பிராமணர்களாக தான் இங்கே இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த சாதி மட்டுமே காரணம் இல்லை, அவர்களுடைய திறமையும் காரணம். ஏன்னா நம்ம ஒரு அபாண்டமாக ஒரு சமூகத்தின் மீது நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டையெல்லாம் வச்சிட முடியாது. இன்றைக்கி வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும், ஆனால் அதில் வந்து அவங்க திறமைசாலிகளாக இருக்காங்க, அல்லது அந்த திறமையை வளர்த்து கொண்டவர்களாக இருக்காங்க. அதனால் அதை நம்ம மறுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் பெரும்பான்மையாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இவர்களுக்குள் வந்து ஒருத்தரை வந்து ப்ரொமோட் பண்ணி அடுத்த இடத்துக்கு நகர்த்துகிற ஒரு வேலையை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பத்திரிகை உலகத்தில் கூட அந்த மாதிரி சொல்லலாம். நிறைய பத்திரிகை உலகத்தில் ஜாம்பவான்கள்லாம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் மக்களுக்கு தெரிந்த பத்திரிகையாளர்களாக இருக்காங்க அல்லது இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு லாபிங் பண்ணி அவங்கள வந்து அந்த இடத்துக்கு நகர்த்திட்டு வந்திருப்பாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே இசைத்துறையிலையும் நடக்குது. ஒரு பாடகர் இருக்காரு, இப்போ ஒரு சாய பயங்கர் இசையில் வந்து ஒரு பாடல் பாட போகிறார் அப்படின்னா, அவர் போய் பாடிட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதோடு அவர் வேலை முடிஞ்சிடாது. அந்த சாய பயங்கருடைய திறமையை சிலாகிச்சு ஒரு 10 பேர்கிட்ட பேசி அவருக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்க உதவுகிற ஒரு வேலையும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு லாபிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு.